சுவாமியே சரணமையப்பா. அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனே சரணமையப்பா. ஐயப்பனின் 22வது சரணத்தை சொல்றேன் பாருங்க. உடும்பாறை கோட்டையே சரணமையப்பா. ஓம் உடும்பார கோட்டையே சரணமையப்பா. உடும்பார கோட்டையில் வாழும் என் ஐயப்பனே, உடும்பார கோட்டையில் வாழும் என் ஐயப்பனே, பக்தர்களை காத்து ரட்சித்து அருள் புரிகிறான். உடும்பாறை கோட்டையில் ஆட்சி செய்கிறான் ஐயப்பன். அவன் சரணம் ஒவ்வொன்றும் முத்துக்கள் போன்றது. ஒவ்வொன்று சரணத்திற்கும் உயிர் அடங்கி இருக்கிறது. அதனாலதான் ஐயப்பன் 108 சரணம், 1008 சரணத்திலையும் ஐயப்பன் ஒவ்வொரு வார்த்தையில வாழ்ந்து கொண்டிருக்கிறான் ஐயப்பன். இதை உணர்ந்தவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஒரு குருசாமியா இருக்கிறவங்களுக்கு ஐயப்பனுடைய வழிகாட்டி, குருசாமின்னு சொல்ல ஐயப்பனோட வழிகாட்டியா இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அந்த சரணத்தோட உயிர் எழுத்து. ஏன்னா அந்த உயிர் எழுத்தை நாங்கள் உயிராக சுவாசிக்கிறோம். அந்த சரணத்தை, அந்த ஒவ்வொரு உயிர் எழுத்தை நாங்கள் அந்த பகவானையே பார்க்குறோம். சுவாமியே சரணமையப்பா. அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனே சரணமையப்பா. மாதா பிதா குரு தெய்வங்களே சரணமையப்பா.